ஹாய் காய்ஸ் டு மை சேனல். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது என்னன்னா அதை பார்த்தா கிளாஸ் ஃப்ரெண்ட் வேறு நம்ம சிஎஸ் ரேங்க் ப்ளே பண்ணுவோம். பட் ஓஹோ cannot play ranked match. Do ஆஃப் தா ஹவ் இஸ் இட்? நம்பவே மாட்டேன் கைஸ். ஏன் இதா ஆஹா நீங்கள் கைது ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்க. நான் கொஞ்சம் லெவல் 2 ஆவேன், அதெல்லாம் வாங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. ஆஹா என்னடா பிரச்சனை? சிஎஸ் ரேங்க் சி ஓ மை காட். அப்போ எப்படி கைஸ்? டேய் நீ இதான் சிஎஸ் ரேங்க் வேலை சொல்லா. டே ஜேல அவங்க காது கேட்க மாட்டேங்குது கைஸ். உனக்கு இல்லைட்டு ஹீரா காலான்னு நினச்சிருந்தா நான் வீடியோவே எடுக்கிட்டேன். ஆனால் இங்கே இப்படி கொடுக்குறதா ஏன்னா பைத்தியா பசங்களா. நான் இதாக்கு உருவே மாட்டேன்னு. cannot play lang doing off season. இவன் பியாலாம் கூப்பாங்க இந்த கிளாஸ் வந்து தொல்லை. யார் அவன்? ஆஃபு தோல் ஆஃப் தேவை வந்து எங்க கூப்பிட்டான். சரி என்ன கேஸ் இப்போ எப்படிதான் நான் அந்த வீடியோ எடுக்குவேன்? அது இவன் ஏன்டா இவன் கூப்பிட்டே இருக்கான்? என்னடா உனக்கு? கிளாஸ் வந்தா தமிழ் ஃப்ரெண்டு இல்லை கைஸ், ஒரு ஹிந்தி ஃப்ரெண்டு. சரி பியானாக்கா இதாயிடுச்சு. நெக்ஸ்ட்டா ஸ்டார் 2 ஆகலாம். வேணா கொஞ்சம் தான் இருக்கும் அது. அப்போ எப்படி கைஸ் ஜியல் இப்போ ஜியல் கேம் தான் வராங்க சிஎஸ் ரேங்க்கு. அவனுக்கு மட்டும் ப்ளே ஆன்லைன் கொடுக்கும், ஆனால் நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஐயா வச்சுக்காரன். ஆனால் எங்கடா போவேன்? ப்ளே பண்ண ஒரு டைமு முடிஞ்சனா, ப்ளே பண்ண ஒரு நாள் முடிஞ்சனா. டீட்டு யாரா இது முன்னாடிதான் இப்போதான் எடுத்து காய்ச்சி தான் கொடுக்குவான். ஆனால் அப்போ தான் என்ன கொடுக்குவாமா? டைமண்ட்ஸ் தான் கொடுக்குவான். அதுதான் எனக்கு பிடிச்சது. டே வீடியோ கண்டா, டே வீடியோடா. அவன் பார்த்துக்க ஏதோ பேசுவான் கைஸ். ஆனால் இது நம்பவே முடியும். அவன் மட்டும் சீரியஸாக கேமா, நம்ம மட்டும் கேம் ஆக முடியாது. அதுதான் முன்னே வேறு இப்போ வீடுக்கு மட்டும் வேறு வரவே வராது. நம்பவே மாட்டேன் நான். டே என்னடா அதப்பாவிங்க. ஓ ஐயோ கிளாஸ் வந்தா நான் வேலையை ஆரம்பிச்சேங்க. இவன் ஹிந்தியை தான் பேசுவான், நமக்கு ஹிந்தி என்ன தெரியுமா? நான் இந்த வீடியோ ஒரு வீடியோ சொன்னேன், அது டிஎன்ஜி இருக்கும். என் டிஎன் டைம் எஃப்எஃப் இல்லை கைஸ். ஆமாம் வீடியோ இருக்குது இவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன் அதுவா நம்ம தேங்க் நம்ம நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது என்னடா நீ சப்போர்ட் பண்ணுறது சொன்னா நம்ம டிஎன் டைம் இது எஃப்எஃப் எவன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டான். ஸோ தேங்க்யூ. இது செலிப்ரேட் பண்ணுவேன் நான் டிஎன் டைம். ஏன்னா டிஎன்ஜியே அப்படி இல்லை கைஸ். அதுதான் நாங்கள் ஏதோ ஃபோன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அப்போ தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சம் ஏகமாக இருக்கும். ஆனால் இது என்னென்னா நான் எந்த ஃபோனும் சப்ஸ்கிரைபே பண்ணியேன், ஆனால் ஒருத்தர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். எனக்கு யாருமே ஃபோன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். ஜியை தான் அதிகமாக பார்க்க மாட்டேன், டிஎன்ஜி தான் பார்க்குவான். அவன் அதிகமாக பார்க்க மாட்டான் அந்த சேனல். அதான் கண்டிப்பாக இருக்கும். யாரவன் ஒபிட்டோ தான் நினைக்கிறேன். அட பாய் நீ நம்ம ஒருத்த கொடுக்குத்தான் ஏதோ சும்மா அதுக்கு வச்சுட்டேன். அதுக்கே இவங்க இப்படி சும்மா கொடுக்கணும்னு நினச்சேன். பாக்கே கைஸ் கொடுக்கவே பார்க்க தெரியாது. ஓகே அடுத்தது இதுவே இல்லை. இங்கே ஒரு நாள் ரிப்பேர் இங்கே வரும். ஒரு சில சூப்பராக இருக்கும், ஒரு சில நல்லாவே இருக்காது. ஒரு சில என்ன சூப்பராக இருக்குமா, ஒரு சில தான் அப்படா டீ பக்கத்து வர எனிமீஸ் வேறு என் பக்கத்து இருக்கா அந்த மாதிரி இருக்குவான். ஒரு சில தான் ஜோனு ரிப்பேர் பண்ணுவான் அப்படி, ஆனால் ஜோனு அப்படி வருவான் அப்படி சொல்லுவான் ஒரு சில தான். அதான் இது 2 டிஃப்ரென்ஸ். அண்டு நம்ம டிஎன் டைம் இது இந்த வீடியோ எல்லா பேரும் நீங்கள் கேட்குவேன் ப்ரோ, நீங்கள் ஒரு சேலஞ்சு பிக்கெஸ்ட் சேலஞ்சு போஸ்டர் கொடுக்குறேன், அது என்னன்னு ப்ரோ? அது இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ சீக்கிரட்டாக நான் அந்த வீடியோ அதை ஓப்பன் பண்ணேன். அந்த டீஸை ஓப்பன் பண்ணாமா இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணாமா சொல்லுங்க. நீங்கள் கமெண்ட் காட்டுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக கமெண்ட் வேணும். ஏன்னா நான் பார்க்குறது ஃபுல் வீடியோஸ்லாம் டிஎன்ஜிஎஸ் கமெண்ட் இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும் தான் கமெண்ட்டு, பட் நாட் ஃபுல்.
அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் கமெண்ட் அனுப்புங்க. கண்டிப்பாக அனுப்ப வேணும் கைஸ். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்க்க அனுப்பாரு. அப்போ நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் அனுப்புங்க. ஓகேவா? நிறைய வியூஸ் போகுது. ஆனால் ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியா? இன்ஃபார்மல் எப்படி சொன்னால் நீங்கள் சேனல் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாது பார்க்காதத. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதா அடுத்த செலிபிரிட்டி என்ன இருக்கான்னு தெரிய வேணும். நான் வீடியோ இது அப்புறம் எனக்கு தெரிய வேணும் பாரு. ஆனால் கடைசி வரைக்கும் செலிபிரிட்டே பண்ணாதே. சும்மா இப்படி இதான் டிஎன்டைமே நானும் வீடியோ போட்டுட்டே இருந்தேங்க. ஒரு வியூஸே இல்லை. வியூஸ் பேசிட்டு ஆனால் எப்படி கைஸ் மைனஸ் ஆகுது வியூஸ் தான். அதுதான் எனக்கு டவுட்டாக இது. எப்போ வியூஸாக மைனஸ் ஆகும் நம்ப மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த நரத்தோ சாப்டர் 2 தெரியுமா உங்களுக்கு? அது 3 நோ ரிவெஞ்ச் சேனல்ஸு 3 வியூஸு. இந்த பார்த்தீங்கன்னா 0 வியூஸா டேய் யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன், கண்டுபிடிச்சேன். எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு டவுட்டை வந்துருச்சு. கண்டுபிடிச்சியா ஏதோ டவுட் இருந்துச்சு. சரி நானும் என்ன பண்ணான்னு தெரியாதுன்னா யூடியூப்கார அவனுக்கு ஏதோ வேணும் சொல்ல. ஏன்டா இதை நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த டிஎன்டைஎஃப்எஃப்ல ஒரு வியூஸே போகுது. ஓகே நம்ம எதை சொன்னால் நம்மளுக்கு எல்லா பக்கம் சிரிக்கும் தான். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம தோற்று தான் போகுது வேலை. நான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் நினைக்கும். அதுதான் எனக்கே தெரியும். அதுதான் ஒன்றும் புரியாது. ஒருத்தர் பயாது மாற்றிக்கிட்டாங்க கைஸ். ஒருத்தன் எங்கே போயிட்டா? ஓகே இவன் கைஸ் ஹவ் இஸ் தட்? வச்சுனா பரவாயில்ல. டேய் என்னடா நீ என்ன கைஸ் பண்ணா நினச்சடா. எப்படிடா நம்பவே மாட்டேன். எல்லா பையனும் நினச்சுவான் இவன் வாட்டு பிள்ளைய கிட்ட ப்ளே பண்ண நான் தப்பாக பைசே. ஆனால் பார்த்து போய் எதுவும் இல்லைடா. அவன் தான் எப்படி அடிக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த கிளாஸ் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியுது. அவன் தோட்ட போய்னா அப்போ அவன் பாட்டு ஏன்னா நான் எவ்வளோ ஹெச்பி கம்மி பண்ணேன். நான் அப்புறமா பார்க்கலாம். நானும் இவன் கடைசிக்கு தோட்டத்தா. அதான் நான் முடிஞ்ச வயசே. நீங்கள் ஆக்சுவலி கைஸ் நீங்கள் கைடு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம கைடு லெவல் 2 ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்க்கணுமே. அப்போ நம்ம டிஎன்ஜே வர்சஸ் சப்ஸ்கிரைபர் 2 அந்த சப்ஸ்கிரைபர் இருப்பார். அவங்க கண்டிப்பாக ஃப்ரீ ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க நீங்கள் இப்போ இந்த டிஎன்டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு டிஎன்ஜி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாத. பட் அது நான் டிஎன்டைம் சொன்னேன். அது கைடு நீங்கள் சேர்த்துங்க. டிஎன் ஸ்குவாடு தான் நினைக்கிறேன். டிஎன் ஹாட் ஸ்குவாடு. அதாவது காப்பாடுதா வர மாட்டேங்குது. ஓகே கைஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அது கைடு ஜாயின் பண்ண வேணும். அப்போ தான் எனக்கு ஜாலியாக இருக்கும். ஓகே கைஸ் ஸோ மறக்காமல் நீங்கள் கைடு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லெவல் 2 கொஞ்சம் கிராஸ் ஆகும் இங்கே. பட் லெவல் 2 இன்னும் போக மாட்டேங்குது. பட் கம்ப்ளீட்டாக ஆகுது லெவல் 2 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணல வந்த மாதிரியா சாப்பிட வேற ஏதாவது சொல்லலாம் காமெடி வராதா? போய் சாப்பிட இது ஏன் ஊற்று நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் நம்ம ஊற்றுதா. இது சார் ஏங்கன்ஸ் தான் கைஸ். எப்படா அதுவும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தேன். சரி ஏதோ கொடுக்குதா பார்த்து. ஓகே யாரு ஜஸ்ட் பயந்தவே போயிட்டு ஏதோ வந்துச்சு பார்த்தேன். நம்ம டீமன்ஸ் தான் கைஸ். ஏன்னா சும்மாவே ஏதோ போதையுமே கேம் ஆகுமே எனக்கு தோணுதே. ஏன்னா நான் இதுக்கு டைம் தான் எதுவுமே வர மாட்டான். எனக்கு இல்லை வேணும் கைஸ். அப்போதான் அதுவே பெருசாகும். எங்கடா டேய் கொஞ்சம் முன்னாடி போனால் பக்கத்து வராங்க கைஸ். சே இவன் நான் ஊற்றுக்குது ஒன்றுமே ஊற்று இல்லை கைஸ். நோ கைஸ் ஏன்னா பேசாதீங்க சொன்னேன். யூடியூப் பார்க்கலாம். பட் என்ன சிஎஸ் ரேங்க் வேறு முடியாது. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ இருக்குது சிஎஸ் ரேங்காக தான். இல்லாட்டி ஹீரோக்காவேன் சும்மா இல்லாட்டி ஹீரோக்கு டிஎன்டைம் எஃப்எஃப் வீடியோ காட்டுவேன் பாரு அதான். ஆனால் கரீனா நீ நல்லா பண்ணதடா.
முன்னாடி தான் காயினா நம்ம கொடுக்க மாட்டாங்க கைஸ். 25 மினிட்ஸ் இன்னும் ப்ளே பண்ணு. ஆனால் கீழே தான் டைம் காட்டுவோம். அப்படி கேம் ஆகும் அதான் டைம் காட்டுவோம். இப்போ தான் டைம் காட்டு தான் அந்த கேம் ஆகுமே சொல்லலாம் கைஸ். காயினா நீ புதுசாக கொண்டு வரா ஆனால் நீ கொண்டு வாங்க. ஆனால் நீ இப்படி தான் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி இதை கிராண்ட் மாஸ்டர் ஆவான்னு தெரியா? அங்கே ஒருத்த பிளேயர் இருக்கான். ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு கைஸ். இது நம்ம கேம்ஸ் வர பிளேக்காக தான் இப்படி தான் வாங்குவோம். ஜஸ்ட் மிஸ் கைஸ். யார் கைஸ் வா? ஜஸ்ட் ஐயோ இவன் ஏன் தான் கைஸ் இப்படி வரா? ஆஹா பாப்பட்ட கைஸ். ஜஸ்ட் மிஸ். ஒரேடா. எப்படா? உள்ள வந்துட்டாங்க கைஸ். அவன் எங்க கண்ணு போயிருக்காங்க கைஸ். எப்படிடா? ஆனால் இவட் பண்ணா பாரு லெவல. அது ஒரு சந்தோஷம். ஆமாம் நம்ம எங்கே செத்து போயிட்டா? ஏதோ 3+ அங்கே தான் கைஸ். விதா நான் சொன்னது போனாண்டா. எனக்கு மெடிக்கல் அங்கே இருக்கு பாரு. அதுதான் அப்படியே போய்ட்டுட்டேன். தோற்று போனால் ப்ளஸ்ஸாக வேணும் பாரு. அதுதான் ஹீரா 2 ஆகும் வேணும் பாரு. அதுதான் கைஸ் போயிட்டாங்க கைஸ். அவங்களே மற்ற கால் போயிட்டு உதுதா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கரெக்டாக வேலை பேசுகிறாங்களான் தேவைன்னா இங்கே இறங்கிட்டேன். இவன் மாட்டிக்கிட்டான். எல்லாம் பேர் தப்பிச்சிட்டான். நம்ம வேலை பிளேஸ் இறங்க வேணும் தேவைன்னா அங்கே இறங்கிட்டேன். தப்பிக்குதா? யாரா ஆகுது கிளாஷ் பண்ணா? கட்சி நீ தோற்று போயிட்டு இருக்குமாலே. சரி ஓகே என்னாச்சு? ஓகே இவனை தோற்று போமா? என்னடா பண்ணீங்களா? நீ மெடிக்கல் போடாதே மொக்கமாக போனாங்க கைஸ். ஓகே இவனை சமாதான் இருக்கான். ஜஸ்ட் ஃபன் நாட் ஃபன். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா. 7 மினிட் போயிட்டே இருக்குதா? யாரும் சரி காட்டான். ஆனால் என்ன மேட்ச்சு தோற்று போது மட்டும் நல்லா புரியுது. இங்கே பாருங்க கைஸ் நல்லா பாருங்க. அப்பட்டு ஆமாடி. இவனா கடைசி நம்ம 11+ தான் ஐசி. ஹீராக்கு பார்ட் 2 நம்ம டிஎன்ஜே ஆயுது தெரியும். ஹீராக்கு எஸ் இதாயிட்டு ஹீராக்கு ஆயிடுத்த நம்மளு. இதாயிட்டு ஹீராக்கு அதான் எங்கே பாருங்க லெவல் கம்ப்ளீட் பண்ணணும் நம்மளு. அதாவது நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண ஐயோ இது வேலை யாராவது ஜாயின் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க கைஸ். அது மாதிரி ஜாயின் பண்ண மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வாங்க. கண்டிப்பாக இது காட்டும் நினைக்கிறேன். என் யூஐடி நான் காட்டுறேன். நான் போஸ்டர் இருக்கும் யூஐடி. பட் இது பாருங்கள் 1006811 10068113098 இதுதான் யூஐடி. ஸோ மறக்காம நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். சப்டைம்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு சப்ஸ்கிரைபர் அதே டு மை சேனல் பாய். ஏன்னா இந்த வீடியோ சேஸ்டாங்க தான் பார்க்க நினச்சிட்டேன். இவன் இந்த மாதிரி நிலமை கொடுக்குறான் சரி பார்க்கவில்லை. ஓகே கைஸ் பாய்.